இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு மூமின் இஸ்லாத்தினுடைய உணர்வை உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம் இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்க மாட்டான். அண்டை வீட்டார் அண்டை வீட்டார் அண்டை வீட்டாருடன் நல்லவன் நடந்து கொள்வது என்பது வெறும் இஸ்லாம் போதைக்கு ஒரு நல்ல நற்பண்பு மட்டுமல்ல. இந்த விஷயம் இஸ்லாம் போதிக்கின்ற ஒரு நல்ல பண்பு மட்டுமல்ல, நாளை மறுமையிலே இறைவனுக்கு நெருக்கமாக இருப்பதற்குண்டான வழிமுறையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சகோதரர்கள், நபிகளார் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் தனது நண்பனுக்கு சிறந்த தோழராக இருக்கின்றாரோ அவரே அல்லாஹ்விடத்திலும் சிறந்த தோழராக இருக்கிறார். யார் நல்ல அண்டை வீட்டாராக இருக்கிறாரோ அவரே அல்லாஹ்விடம் நல்ல அண்டை வீட்டாராக மதிக்கப்படுகிறார் என்று நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார். ஆகவே அல்லாஹ்வுடைய தோழமை வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அண்டை வீடு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அண்டை வீட்டாரோடு அன்போடும் இரக்கத்தோடும் பரிவோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று மூமின்களுக்கு அல்லாஹ் இங்கே இறைத்துதர் கட்டளையிடுவதை நாம் பார்க்க முடியும் சகோதரர். ஆக இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது? இன்றைய காலகட்டம் ஒரு எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை ஓட்டமாக இருக்கு. மனிதனுடைய அன்றாட தேவைகள் இன்றைக்கு தேவைகளை அவனை பூர்த்தி செய்வதே பெரும் பாடாக இருக்கிறது. அவனோட வயிற்றுப்பாட்டை நிரப்புவதே பெரும் பாடாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் அலுவலகம் விட்டு வருகிறான், ஒரு மனிதன் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு வருகின்ற போது அவன் பல்வேறு நெருக்கடிகளோடு வருகிறான். பல்வேறு பிரச்சனைகளோடு அவன் வீட்டுக்கு அயர்ந்து துவர்ந்து வருகிறான், அயற்சியோடு வருகிறான். அந்த நேரத்திலே தன்னுடைய மனைவி புகார் பட்டியலை வாசிக்கிறார். என்ன புகார் பட்டியல்? அண்டை வீட்டிலே இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, இங்க ஒரே தொல்லையா இருக்கு, இந்த இது இருக்கு, அந்த இது இருக்கு, இந்த குறைகளை சொல்லி கொண்டு இருக்கிறான். என்ன விளைவு? என்ன ஏற்படும்? அகதியாக வீட்டை மாற்றிக்கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். வீட்டை மாற்றிக்கொண்டு போக வேண்டிய நிலைக்கு தான் அந்த குடும்ப தலைவன் தள்ளிவிடுவான். ஆகவே நபிகள் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நல்ல வீட்டார் ஒரு முஸ்லிமுக்கு தேவையானதை இங்கே சொல்லுகின்றார்கள். 3 விஷயங்களை சொல்லுகின்றார். ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு சொல்லுகின்றார். நல்ல அண்டை வீட்டார், விசாலமான வீடு, சிறந்த வாகனம் ஆகியவை உலகில் ஒரு முஸ்லிமுக்கு நிம்மதியை பெற்றுத்தரும் நற்பேறுகள் என்று சொன்னார். ஆகவே உலகத்திலே மன நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் நல்ல அண்டை வீட்டார் நமக்கு தேவை என்பதை நபிகளார் அவர் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு சம்பவம் நமக்கு ஆச்சரியத்தை தெரிகிறது. இன்னொரு சம்பவம் நமக்கு ஆச்சரியத்தில் ஆழ்த்த வைக்கிறது.